இந்த 2 லட்சத்தை பார்த்து இவ்வளவு ஆகும், திருப்பி விளையாடவே முடியாது அப்படின்லாம் ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்து நம்ம உண்மையிலே இதை பாடுபட்டிருக்கோம். இன்னைக்கு மதுரை வேளாண்மையில தூத்துக்குடி சக்தி விநாயகர் கபடி கிளப், அது பேர் கருத்தபாண்டி, அந்த பையன் பேரு, வயசு 21. அவங்க அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை பார்க்கறவங்க. போன வாரம் நாமக்கல்ல நடந்த ஒரு மேட்ச்ல எப்படின்னா நியூரோ, மண்டையில இருக்கக்கூடிய நியூரோ பிரச்சனை, பேசியல் பிரச்சனை, காது மூக்கு தொண்டைக்கு வரக்கூடிய நரம்பு, மொத்தம் 3. அந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி நண்பர்கள் அந்த பொதுக்குழுவை விட்டுட்டு நான் ஓடி பார்த்தேன். 7 லட்சம் ரூபாய் கேட்டாங்க வேளாண்மையில. காரணம் அந்த ஸ்கீம்ல இல்ல. தூத்துக்குடியிலேயே அந்த அளவுக்கு அந்த மைக்கேல்ன்றவர் பேசினாரு. கடைசியில என்கிட்ட குப்புசாமின்னு சொல்லி அந்த எஸ்ஐபி ஸ்கூலோட பிசிக்கல் டைரக்டர், அந்த ஸ்கூல்ல படிச்ச பையன் போல, அவன் தான் கொண்டு என்கிட்ட வந்தாங்க. நான் எவ்வளவோ பேசி எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி நேற்று அவனுக்கு பணம்லாம் நாங்க வேற பக்கம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து ரெடி பண்ணி பணத்தை கட்டணும். இன்னைக்கு அவனோட பிறந்தநாள், அவங்க அம்மா கூட வரல. இப்ப ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. கையெழுத்து போட்டு அவன் கூட இருக்கிற பிளேயர்ஸ் தான் கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா கூலி வேலை பார்த்தாங்க, காசு. எல்லாருக்கும் இன்ஜுரி ஈஸியா ஏற்படுறது, சொல்ல முடியல, எப்போ எது ஆகுது தெரியாது. நம்ம எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அம்மா கூட இருந்தாங்க 15 நாள் இருந்தேன். அந்த 17 நாளுமே அவர் சொல்லிட்டாரு, வாரத்துல 3 நாள் 4 தடவை என்னை பாத்துருவாரு. என்னை பார்த்து எங்க அம்மாட்ட சொல்லுவாரு, உங்களுக்கு சாப்பாடு வேணா வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே நான் கேன்டீன்ல கொண்டு சொல்லுவாரு, உனக்கு டீ வேணுமா வாங்கிக்க, என்ன வேணும் வாங்கிக்கலாம், ரூபா கூட செலவு இல்லாம எல்லாமே ஃப்ரீயா. 1 லட்சம் செலவு, நம்மளால 1 லட்சம் பாக்குறதே கஷ்டம். அந்த 1 லட்சம் அவர் வாங்கினாலும் அதை கடை அடைக்க 5 வருஷம் ஆகும்.